கோகுலாஷ்டமி அன்று நாம் அனைவரும் நம் வீடுகளில் குழந்தை கிருஷ்ணனின் பாதங்களை வரைவது வழக்கம். ஆனால் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தங்களுடைய வீடுகளில் பாதங்களை வரையலாமா என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். பார்க்கடலின் தலைவனான விஷ்ணு பகவான் தசாவதாரங்களுள் ஒன்றே கிருஷ்ணாவதாரமாகும். குழந்தை கிருஷ்ணன் அவதரித்த அஷ்டமி திதியையே கோகுலாஷ்டமி என்று கொண்டாடுகிறோம். இந்த நாளில் பலரும் வீடு வாசலில் இருந்து பூஜை அறை வரை அரிசி மாவால் வெள்ளை பாதம் வரைந்து வைத்திருப்போம். சிலர் தங்களுடைய குழந்தைகளின் பாதங்களை வைத்தும் பாதம் பதிப்போம். இது எதற்காக என்றால், குழந்தை கிருஷ்ணன் தன்னுடைய பிஞ்சு பாதங்களை வைத்து நம்முடைய வீட்டிற்கு வரவேண்டும் என்ற நோக்கத்தில் அவரை வரவேற்கும் விதமாக வரைகிறோம். கோகுலத்தில் வசிக்கும் அனைவரது வீட்டின் பானையிலும் இருக்கும் வெண்ணெயை குழந்தை கிருஷ்ணன் திருடி உண்டு மகிழ்வான். அவன் அவ்வாறு சாப்பிடும்போது வெண்ணெயானது கை, கால் மற்றும் தரைகளில் சிந்திக்கொண்டே சாப்பிடுவான். சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் ஓடும்போது அவனுடைய மலர் போன்ற பாதங்கள் வெண்ணெயில் பட்டு தரை முழுக்க வெள்ளையாக இருக்கும். இதன் காரணமாகவே வெள்ளை மாவால் பாதம் வரைந்து குழந்தை கண்ணனை நாம் வரவேற்கிறோம். கோகுலாஷ்டமி அன்று குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தாராளமாக வீட்டில் பாதம் வரையலாம். இதன் மூலம் அந்த குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைப்பதோடு கிருஷ்ண பகவானை போன்ற அழகிய குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். மேலும் இந்நாளில் வீட்டின் பூஜை அறையில் வெண்ணெய் மற்றும் நெய்யால் தயாரித்த பலகாரங்களை வைத்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. இப்போது கோகுலாஷ்டமி அன்று பிற வண்ணங்கள் இல்லாமல் ஏன் வெள்ளை வண்ணத்தில் பாதம் வரைகிறோம் என்பதை அறிந்து கொண்டோம் அல்லவா?